நிறைந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே முதல் 10 ரஹ்மத்தான ஒரு 10ஐ கடந்து இரண்டாவது 10இலே மஃபிரத்தினுடைய 10இலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யாரை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன, யார் தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, குல்லு பனி ஆதம் வ ஹத்தாஊன, அதாவது உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்கள் அனைவர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் எந்த விதமான பாவம் செய்யவில்லை என்று யாருமே சொல்லிவிட முடியாது. யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களை தவிர மனிதர்களாக படைக்கப்பட்டுள்ள அத்துணை மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் ஏதாவது ஒரு விதத்திலே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன, அந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே யார் மிகவும் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வ கைருல் ஹத்தாஊன மினத் தவ்வாபீன, யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பு நிறைந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை 3 பங்குகளாக ஆக்கி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று மஃபிரத்தினுடைய பங்கு, அது நம்மை விட்டும் கடந்து விட்டது. இரண்டாவது பத்திலே மஃபிரத்தினுடைய ரஹ்மத்துடைய பங்கு நம்மை விட்டும் கடந்து விட்டது. இரண்டாவது மஃபிரத்தினுடைய பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது பத்திலே அதிகமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால், கடல் அளவிலே உள்ள நுரை அளவுக்கு நீங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அவைகளை மன்னிக்கப்படுகிறது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமான முறையிலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான முறையிலே மன்னித்தருள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய எல்லா வகையான இபாதத்துகளையும் முழுமையான முறையிலே ஏற்றுக்கொள்வானாக. நாம் நோட்ட நோன்புகளையும் செய்த தான தர்மங்களையும் தொழுத தொழுகைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான முறையிலே ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே சுவனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக.